காட்டுல யானை, முயல், மானோட நட்பை பார்த்து எல்லாரும் பொறாமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த காட்டுல விலங்குகளுக்கு வர எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அந்த காட்டுல இருக்கிற கழுதையால எல்லாரும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. யானை, மான், முயல், நீங்க 3 பேருமே நல்லா உழைச்சதுனால நம்ம காட்டுல இருக்கிற மலையோட கீழ்ப்பகுதி வெயில்ல காஞ்சு போய் இருந்துச்சு. இப்போது பச்சை பசேர்னு இருக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஏன்னா நம்ம காட்டுல உங்களை மாதிரி விலங்கெல்லாம் இருக்காங்க. இதை கேட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனா கழுதை மட்டும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் பண்ணது ஒரு சின்ன சின்ன தப்பு, அதனால இவங்க எல்லாருமே புகழ்றாங்க. கழுதையே, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருந்த. அதனால நான் உன்னை 3 நாளைக்கு இந்த காட்டை விட்டு தள்ளி வைக்கிறேன். சிங்கராஜா, நீங்க சொன்ன மாதிரி ஆகட்டும். அப்படி அது விருப்பம் இல்லாம தான் சொல்லுச்சு. ஆனா ராஜாவோட ஆணையை மீற முடியாம காட்டை விட்டு வெளியில போச்சு. நான் ஒரு 5 மரம், ஒரு 30-40 செடி, அப்புறம் 100-200 பூவை மட்டும்தான் நாசமாக்குனேன், அதுவும் தெரியாம. ஆனா இந்த சிங்கராஜா காட்டை விட்டே தள்ளி வச்சுட்டாங்க. என்ன தோணுதுன்னா நான் சிங்கமாயி இந்த சிங்கத்தை கொல்லான்னு நினைக்கிறேன். அப்படி அது புலம்பிக்கிட்டே அந்த காட்டை விட்டு இன்னொரு காட்டுக்கு வந்துச்சு. அங்க ஒரு விஷயத்த பார்த்து அது ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. அது ஒரு அழகான வீடு. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு நரி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. நான் இந்த சின்ன எலியா இருந்துகிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு எலியோட கஷ்டம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. எனக்கு இந்த சின்ன உருவம் வேண்டாம், பெரிய உருவம் வேணும். ஒன்னும் பரவாயில்ல, நீ மொத்தம் 3 மாசம் வரைக்கும் என் பேச்சை கேட்டு இருக்க. இப்ப நான் உன்னை சின்ன விலங்கா இருக்கிற நீ உன்னை நான் பெருசா மாத்திரம் பாரு. வா, இந்த மந்திர வீட்டுக்குள்ள போ. அப்படி சொன்னது அந்த எலி அந்த வீட்டுக்குள்ள போச்சு. இந்த எலி இப்பவே ஒரு ஆடாயி வெளியே வரட்டும் அப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருந்து ஒரு ஆடு வெளியில வந்துச்சு. நான் ஒரு ஆடா மாறிட்டேன், சூப்பர். அடேங்கப்பா, பயங்கரமான மாயம் போலயே. கழுதை உடனே நரிக்கிட்ட ஓடி போச்சு. என்னையும் சீக்கிரமா சிங்கமாக்கு, கழுதியா இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. அட ஒரு நிமிஷம், ஏன் எவ்வளோ அவசரப்படுற? என்ன சிங்கராஜா காட்டில் இருந்து வெளியே துரத்திட்டாங்க. நான் அதுக்கிட்ட சண்டை போட்டு காட்டில் இருந்து அதை துரத்தி நான் பழி வாங்கணும். நீ என்ன சிங்கமாக்குனேன்னா நான் அதை பழி வாங்கிடுவேன். நான் இந்த எலியை ஆடாக்குனது சும்மா இல்லை, இது மாசக்கணக்கு எனக்கு சேவை பண்ணிருக்கு. எனக்கு ரொம்ப உதவியெல்லாம் பண்ணிருக்கு. சரி, நானும் உனக்கு நல்ல சேவையை பண்றேன். சொல்லு, நான் என்ன பண்ணணும்? இத கேட்டதுமே நரி ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுது. மிங்கி குருவி இப்பதான் 2 முட்டை வச்சிருந்தது. அதனால அது சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா, நான் இன்னைக்கு 2 முட்டை வச்சிருக்கேன். சீக்கிரமாவே நான் அம்மாவாக போறேன். முட்டை போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு தாகம் எடுத்துச்சு. அதனால குளத்துல இருக்கிற தண்ணி குடிக்கிறதுக்காக போச்சு. திரும்ப வந்து பார்த்தா அங்க முட்டைங்க இருக்கல. அட கடவுளே, ஏன் முட்டைங்க அப்படின்னு அது ரொம்பவே கவலையா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சுது. அப்ப உடனே அங்க நிறைய விலங்குகள் வந்துச்சு. பாவம் மிங்கி அழுவத பார்த்து அவங்க கவலைப்பட்டாங்க. அடுத்த நாள் கரடி அதோட குகையில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. அது பக்கத்துலதான் அதோட குட்டியும் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராச்சும் இருக்கீங்களா? யாரும் உதவிக்காக கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி கரடி வேகமா அங்கிருந்து வெளியில வந்துச்சு. ரொம்ப தூரம் ஓடி போய் பார்த்தாலும் அங்க யாருமே அதுக்கு கிடைக்கல. யாரு சத்தம் போடுறாங்கன்னு தெரியலையே. அது மறுபடியும் அதோட கூட்டுக்கு வந்துடுச்சு. குகைக்குள்ள போன உடனே அதோட குழந்தை அங்க இருக்கல. பாவம் கரடி ரொம்பவும் வருத்தப்பட்டுச்சு. என் குழந்தை. இப்படி ஒவ்வொரு நாளும் விலங்குகளோட குட்டிங்க, அப்படியே பறவைகளோட முட்டைங்க காணாம போறதுனால எல்லாரும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிங்கராஜா, எங்க குழந்தைங்க எப்படின்னு தெரியல, காணாம போய்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்படி யோசிச்சு எங்க ஆயுள் முடியும் போல. யானை, மான், அப்புறம் முயல், சீக்கிரமா இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. எல்லா குழந்தைங்க நமக்கு திரும்ப வேணும். அந்த விலங்கு எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும்.
யானை, முயல், மான் 3 பேரும் சேர்ந்து ஏதோ திட்டம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடுத்த நாள் மதிய நேரத்துல தாய்மான் குகைக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அது கண்ணு முன்னாடியே மரத்தோட நிழல் அதோட குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. இவனோட அப்பா காலையில இருந்து காணோம். போய் முதல்ல அவரை தேடி பார்க்கணும். வேற ஏதாவது மானை தேடி போயிட்டாரு என்னவோ. அப்படி ஆண்மானை தேடி பெண்மான் போச்சு. அடுத்த நொடியே அடி மேல அடி வச்சு கழுகு அங்க வந்துச்சு. போதும், இன்னொரு குழந்தைய கொடுத்தா போதும், அதுக்கப்புறம் அது என்னோட வேலையை பார்க்கும். அப்படி சொல்லி அது குட்டி மானோட காலை வாயில பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சுது. நில்லு நில்லு கழுதையே. அப்போ யானை, மான், முயல் அங்க வந்தாங்க. அட, நீங்கள் 3 பேரும் எங்கேருந்து வந்தீங்க? நாங்க உன்னை பிடிக்கிறதுக்காக தான் இந்த வலைய போட்டோம். நீ இதுல மாட்டிக்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் கழுதைய ராஜா முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டினாங்க. கழுதையே, சீக்கிரமா சொல்லு. காணாம போன முட்டை குட்டிங்க எங்க இருக்காங்க? இல்லனா இப்பவே உன்னை கிழிச்சு கொன்னு போட்டுருவ. இல்லை சிங்கராஜா, இப்போவே அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை கூட்டிட்டு போகிறேன். அப்படி சொல்லி டங்கி கழுத அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு இன்னொரு காட்டுக்கு போச்சு. அங்க அந்த வீட்டுக்கு வெளியில நரி நின்னுக்கிட்டு இருந்துச்சு. அட என்ன இது, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வர சொன்னேன், ஒட்டுமொத்த காட்டையே கூட்டின்னு வரான். அட சிங்கு நரி, நீயா? சிங்கு நரி? ஆமா, இது சிங்கு நரி. இது காட்டையே ஒரு வழி பண்ணி வச்சிருந்தா. அதனால 5 வருஷத்துக்கு முன்னாடி காட்டிலேயே இருக்கக்கூடாதுன்னு நான் தான் துரத்துனேன். நேரத்தை வீணாக்காத, சீக்கிரமா சொல்லு. குட்டியும் மொட்டையும் எங்க இருக்காங்க? இல்லைன்னா அது அவங்கெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்க. பக்கத்தில் குகை இருக்குல்ல, அதுக்குள்ள தான் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் உடனே குகையை நோக்கி ஓடினாங்க. அங்க குழந்தைங்க, முட்டைங்க பாதுகாப்பா தான் இருந்துச்சு. அம்மா, அம்மாடி, என் அன்பான குழந்தையே, நன்றி கடவுளே, உனக்கு ஒண்ணுமே ஆகல. எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவங்கவுங்க முட்டைங்களையும் குழந்தைங்களையும் பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அப்போ சிங்கராஜா அவங்க 2 பேருக்கிட்டையும் வந்து, சொல்லு, இதை எல்லாத்தையும் எதுக்கு பண்ண? மன்னிச்சிருங்க சிங்கராஜா, நான் உங்கள் மாதிரி சிங்கமாயிட்டு உங்கள் கூட சண்டை போட ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த நரி சொல்லும்போது நான் எல்லாத்தையும் நான் பண்ணேன். அப்புறம் நீ நரி? நீங்கள் என்ன காட்டை விட்டு அமிச்சிங்க இல்லை, அப்போ நான் ரொம்ப கோபப்பட்டேன். நான் உங்கள் காட்டுவாசிங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க நான் விருப்பப்பட்டேன். அதனால் இந்த கழுதையை பிடிச்சி எல்லாரையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். ஓஹோ, கழுதையே, சிங்கமாகிறதுக்கு இப்படி வேலையை பார்த்தியா? சரி, உன்னை இப்போ சிங்கமா ஆக்கணுமே. வா நரியே, இவனை இப்போவே சிங்கமாக்கு. அது என்னால் பண்ண முடியாது. அது எல்லாமே ஒரு நாடகம். என்ன சொன்னேன்? நாடகமா? நான் இப்போ காட்டுறேன் எப்படின்னு. அப்படி சொல்லி அது வீட்டுக்கு வெளியே நின்னு சத்தமா கத்துச்சு. 2 பேரும் வெளியே வாங்க. அப்போ எலி, ஆடு 2 பேரும் வெளியில வந்தாங்க. கழுதைய, அப்போ ஆடு முதலையே அதுக்குள்ளே இருந்துச்சு. நான் முன்னாடி இந்த எலியை அமுச்சு வச்சேன். அப்போ எலி உள்ளேயே இருந்துச்சு, ஆடு மட்டும் வெளியே வந்துச்சு. அதை பார்த்து உனக்கு எப்படி தோணுச்சுன்னா எலி ஆடா மாதிரி வெளியே வந்துச்சுன்னு. ஐயோ கடவுளே, இந்த நரி என்னை முட்டாள் ஆக்கிடுச்சேன். கழுத மகாராஜா, இப்போதான் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு முன்னாடியே நீங்க முட்டாள்தான். அதை கேட்டு கழுத கழுத்தை தொங்க போட்டுருச்சு. இத பார்த்து எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க.